கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு. சீமான் விவகாரத்துல தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம், அதே போன்று இந்த சீமான் இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. இதெல்லாம் வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வழியெல்லாம் அவரே சொல்லிட்டாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்தெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு இது கேட்கற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமோ, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்க மூலமா, நாங்க தான் கிடைச்சோமா? என்ன நாங்க தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்யறாங்க இந்த ஆட்சியில்? என்ன செஞ்சிருக்கிறாங்க? இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வந்த திட்டத்தை கூட முடிவை நிறைவேற்றலையே. இங்க புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நான் நடவடிக்கை எடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம். அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கருத்தை புறவழிச்சாலை கொண்டாடுறதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம். அதை நிறைவேற்றினாங்களா? இல்லை. எவ்வளவு திட்டம். அதே மாதிரி இங்க இருக்கிற நதி வெஸ்ட் நதி தானே. வெஸ்ட் நதியில இங்க ஆத்தூர்ல இருக்கிற அந்த அசுத்த நீரெல்லாம் போய் கலக்குது. அதை சுத்தப்படுத்தி விடலான்ட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உயர்த்தணும். அதையும் கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் நதியில இந்த நதிநீர் மாசுபடுது. அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வெஸ்ட் நதியில் விட வேணும். அது ஒரு திட்டம். அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். 234 தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 234 தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் 10 கோரிக்கைகளை வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த 10 கோரிக்கைகளை எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வச்சாங்க. எல்லாம் வச்சாங்க, கோரிக்கையோட தான் இருக்குது. இன்னும் அதுக்கு தீர்வு காணல. அவைதாங்க எப்பவுமே கவர்ச்சிகரமா பேசுறதாச்சே. பேசுவது அழகா இருக்கும், செயல்ல ஒண்ணுமே கிடையாது. செயல்ல பூஜ்ஜியம். 10 கொடுத்தோம், 10ல் இப்போ 4 தான் எடுத்திருக்குன்னு வந்திருக்குது. இன்னும் 4க்கு நிதி ஒதுக்குனாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னும் ஒரு 9 மாசம் 8-9 மாசம் தான் இருக்குது. அவர்கள் எப்போ வார்த்தை ஜாலங்கள்ல வல்லவர்கள், புரியுதுங்களா? திட்டத்தை செயல்படுவதில் பிற்போக்கானவர்கள். தமிழக முதல்வர் அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அழுத்தம், அம்மா எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அந்த மாதிரி நீங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. இதெல்லாம் கேட்டா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை எப்படி சொல்றது தெரியல. அவர் ஒரு முதலமைச்சராக இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு. அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும், எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும். அப்பா அப்பான்னு சொன்னா பிரச்சனை வந்து குடும்பத்தில் உண்மையா தப்பா ரைட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அது பிரச்சனை ஆயிருக்க வேண்டாம். அது எப்படி போய் இப்ப சொல்ல முடியும்? நாளைக்கு தான் கூட்டம் போடுறாங்க. எங்களுடைய இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு என்ன வேலை எங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாளை நடக்கின்ற அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். ஜிஎஸ்டியா? அது வீதானே சொல்றாங்க. நமக்கு எப்படி தெரியும்? அரசாங்கத்திற்கு தான் தெரியும், அரசாங்கம் நடத்துறதுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கலன்னா அதுக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் பாராளுமன்றம். எப்ப பார்த்தாலும் 39 இடத்துல ஜெயிச்சிட்டு 39 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? பூஜ்ஜியமால இருக்குது. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2014 நாங்கள் ஜெயிச்சோம், புரியுதுங்களா? 37 நாடாளுமன்ற நாங்கள் ஜெயிச்சோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அன்றைய மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமம் செஞ்சது. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தோம்.
அப்படி எந்த அழுத்தத்தையும் கொடுக்குறாங்களா ஐயா? வெளிநடப்பு பண்றாங்க. வெளிநடப்பு பண்ணா கொடுத்துருவாங்க. ஏங்க அழுத்தம் கொடுக்கல, நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சோம்ல, கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ இவர்கள் அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்க வேணும், பாசாங்கம் பண்றதோ இவருடைய வேலை. பயம், ஏன்னா இங்க ஏதாவது அதை எதையும் என்ன இங்க ரைடு விட்டுருவாங்களே, அந்த பயம். மக்களுடைய பிரச்சனை எங்க பேசணும்? நிதி வேணும்னா நாடாளுமன்றத்தில் பேசணும், நீட் தேர்வு ரத்து செய்யணும் நாடாளுமன்றத்தில் பேசணும், நாடாளுமன்றத்தில் பேசணும். அப்பதான் அங்க தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இங்க மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார். ஏதோ மத்திய அரசு எதுக்குற மாதிரி. மத்திய அரசு எந்த காலத்திலும் எதுக்க மாட்டாங்க, அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க. சார், உங்களுடைய தேர்தல் அந்த பரப்புரை, இன்னொன்னு அந்த சுற்றுப்பயணம் விவரம், இப்ப நீங்க ஊர் ஊரா போயிட்டு மக்களை சந்திக்கிற திட்டம் எப்ப தொடங்க போறீங்க? அது உங்களுக்கு தொடங்கும் போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏன்னா இப்ப வந்து பட்ஜெட் கூட்டம் அறிவிச்சிட்டாங்க, அடுத்து மானிய கோரிக்கை நடக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு உரிய முறையில் தலைமை கழகம் வெளியிடும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். சேலம் ஆத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த இபிஎஸ் செய்தியாளர்கள் எழுப்பிய பாஜகவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். அவர் பேசியவற்றை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது, எவ்வளவு அநியாயம் நடக்குது, இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க? 2026 தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல், ஒரு நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன். அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அண்ணா திமுக தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும்.